எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாசம் உங்களை பொறுத்தளவு 8ஆம் பாவாதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காலபுசனுக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசியில் அமர்கிறார். எப்பொழுதுமே சூரியன் பக்கத்தில் வருகின்ற போது, லக்னத்திற்கு பக்கத்திலோ ராசிக்கு பக்கத்திலோ வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு தகுந்த ஆன்ம விருத்தி எல்லாம் உங்களுக்கு வரும். சூரியன் சந்திரனோடு இணைகின்ற போது அமாவாசை அப்படிங்கிற திதி உருவாகும். இருந்தாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியன் தை மாசத்தில் அமருகின்ற போது நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், பலமான எண்ணங்கள், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள், இதுவரை இருந்து வந்திருக்கக்கூடியதை விட இப்பொழுது ஒருபடி அதிக கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், உழைக்கின்ற இடங்களிலே உங்களை பாராட்டுவது, பெருமை பெறுவது, அவார்டு கிடைக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், தர்க்கவாதம் இல்லாமல், தகராறு இல்லாமல், தடைகள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், சட்ட வழக்கு துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு எளிமையான ஈஸியான ஒரு பாதையிலே முன்னுக்கு போகிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த தை மாசத்தில் நீங்கள் பார்க்கும்படி இருக்கும். இது போதாதுன்னு உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 3-12ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படும். உங்களுடைய மனப்பான்மையிலே தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவர்களுக்கு, எல்லா நிலை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாசத்துல ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தடைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் வெளிநாட்டில் இருக்கிற சார், வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இது எல்லாம் நீ போகும்னு தெரியல, வேலை போயிடுமோ, ஒருவேளை இந்தியாவுக்கு தான் வரணுமோ, இப்படி என்றெல்லாம் பயம் கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அதுல ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. உங்க ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியும் உங்க ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக 9 குடையவன் ராசியில் இருக்கிறார், 10 குடையவன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அப்போ 9க்கும் 10க்கும் அதிபதிகள் மிக அதிக பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகின்றது. வருமானத்திலே அதிக பெருக்கங்கள் ஏற்படும். தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும். மற்ற உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபம் விலை கற்றுக்கொள்ள காட்சிகள் உண்டு. இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்க, தங்கை வியாபாரம் பண்றவங்க, நகை தொழில் பண்றவங்க, அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள், அது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல தைரியம். இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் போட்டிருக்கு. இப்படிங்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, 9ல் கேது வீற்றிருக்கிறார். அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல கேது இருப்பது என்பது சற்று சரியா போறோமா அப்படின்னு ஒரு பிரேக் பிடிச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவிக்கரம் செய்யக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். யாரென்று தெரியாதவர்கள், அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் உங்களை விரும்பி தேடி அல்லது நீங்கள் கேட்ட உதவிகளை, அது அரசாங்கமாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பார்க்காத யாரோ ஒரு புதிய நபராக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிக்கரம் நீட்டக்கூடிய காட்சிகள் தை மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஒரு பக்கம் 7 சனி நடந்துட்டு இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல. இந்த 7 சனி என்று சொல்லக்கூடியது உங்க ராசிநாதனே 2ஆம் இடத்தை வீச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 7 சனி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, இப்படிப்பட்ட மிக சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜீரண கோளாறு, வயிற்று கோளாறு, கொஞ்சம் சளி தொல்லைகள் வருவது, மூக்கடப்பு, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருவதை நீங்க பார்க்க முடியும். இதற்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை நாடி சென்று உதவிகள் எடுத்துக்கொள்ளலாம். பெரும் பாதகமான செய்திகள் என்பது ஒன்றுமில்லை. 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று ராகு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார். சில குடும்பங்களிலே திடீர் திருமண வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த சினிமாத்துறை சம்பந்தப்பட்டவங்க, பப்ளிக்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க,
தாங்களாகவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்னு வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட நிலை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒருபடி முன்னேற்றம், நினைத்தது நடக்கிறவே என்று சொல்லக்கூடிய விருத்திகள், இப்படி அநேக அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த காரணத்தால் புதிய வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வுகள் கிடைக்கும். இந்த பூமி லாபங்கள் என்று சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு அற்புதமா கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க, அது சம்பந்தப்பட்ட ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிந்து போகிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய முன்னேற்றம், புதிய விதமான லாபங்கள், வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், பட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஈஸியாக லாப நோக்கத்தோடு நாம் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு விருத்திகளை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றதுனால இதுவரைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்குள் இருந்து வரக்கூடிய தர்க்கவாதங்கள், தகராறுகள், பிரச்சனைகள், இவைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த தை மாசத்துல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். பொதுவாகவே மகரத்தில் பிறந்த பிள்ளைகள் சற்று லவ்வபுளா வாழணும், ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்களாகவே எங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புகளை தேடணும். இப்படிப்பட்ட எண்ணங்களுடைய நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த தை மாதம் என்பது அதற்கு கச்சிதமாக உங்களுக்கு ஒரு பொறிப்பினைகளை கொடுக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இயற்கையை வழிபடுகிற மாதிரி இங்க டூர் போயிட்டு வாங்க. மலைநாடுகளுக்கு சென்று வாருங்கள். கண்டிப்பாக மனம் அமைதிப்படும், வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு.